அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆத்ம நமஸ்காரம். நான் உங்கள் கார்த்திகா தர்மராஜன். இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் பிரதோஷம். சிவபெருமானை வழிபட உகந்த நாள் பிரதோஷ நாள். இந்த பிரதோஷ நாளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வாருங்கள் உறவுகளை விரிவாக பார்ப்போம். பொதுவா பிரதோஷம் என்றால் என்ன? பிரதி கூட்டல் தோஷம் பிரதோஷம். அதுதான் என்ன? பிரதி என்றால் ஒவ்வொரு மாதம், தோஷம்னா பாவங்கள். அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க. பிரதோஷம் அதாவது நமது ஒவ்வொரு பாவங்கள். ஆக சிவபெருமானை வழிபட வழிபட நம் ஒவ்வொரு பாவங்களா குறையும் என்பது சிவபெருமானின் வாக்கு. வாங்க உறவுகளே, அப்படிப்பட்ட பிரதோஷம் என்றால் என்ன? அதை யார் யாரெல்லாம் வணங்கணும்? அதை பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வணங்கினால் என்ன பயன் என்று நம்ம இந்த வீடியோல விரிவா பார்ப்போம். பொதுவா பிரதோஷ நாட்கள்ல நம்ம என்ன செய்வோம்? சிவபெருமான் ஆலயத்துக்கு போவோம், அங்க நெய் விளக்கேற்றி சிவபெருமான வழிபடுவோம். அதாவது பிரதோஷ நாட்கள்ல வழிபட்டா கூடுதல் சிறப்புங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு பாவங்களையும் தொலைக்கும் நாள் தான் பிரதோஷ நாள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பிரதோஷ நாளை எந்த நேரத்துல வழிபடணும், எந்த நேரத்துல இந்த பிரதோஷ நாள் தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை 4:30 மணியில இருந்து 6 மணி வரை. இந்த காலத்துல நம்ம சிவபெருமான வழிபடும் போது தீராத கிரகங்கள் கூட தீர்ந்து போகுங்க. ஆக இந்த பிரதோஷம் எவ்வாறு தோன்றியது? நம் சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில் தாங்க. அதாவது தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டு பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்போ திருமகள், ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி, கௌஸ்துபமணி முதலியவை ஒவ்வொன்றாக தோன்றியன. லட்சுமியை திருமால் ஏற்றுக்கொண்டார். மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் கூடவே கொடிய ஆழகால விஷமும் வெளிப்பட்டது. இதை யாருதாங்க சாப்பிட முன் வருவா? ஆனா தேவர்களும் முனிவர்களும் அஞ்சு நடுங்குறாங்க. ஏன்? என்ன? விஷத்தை சாப்பிட்டா மரணம் உறுதி, விஷத்தை சாப்பிட்டா மரணம் உறுதி. ஆனா நம்மள காக்குற ஈசன் என்ன செய்யறாரு? தன் உயிர்களுக்காக அந்த விஷத்தை தான் எடுத்து சாப்பிடுறாரு. விஷத்தை குடித்தவுடன் சிவபெருமான் மேனி முழுவதும் நீல கலர்ல மாறுது. அதனாலதான் சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் நீலகண்டன். அத பார்த்ததும் தேவி பார்வதி என்ன பண்றாங்க? ஐயோ, நம்ம கணவருக்கு உடல் முழுவதும் விஷம் பரவுது, தொண்டை வழியாக விஷம் இறங்க தேவி தனது திருக்கரத்தால் அந்த விஷத்தை உடல் முழுவதும் பரவாம பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்சதும் பார்வதி தேவி அந்த தொண்டையில பிடித்ததும் அந்த விஷம் கீழே இறங்கல. தொண்டை குழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலயே அந்த விஷம் நின்று விட்டது. அந்த நேரத்தை தாங்க பிரதோஷம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல தாங்க சிவபெருமான மனமுருகி வேண்டுனா நம்ம என்ன கேட்டாலும் என்ன நினைத்தாலும் நடக்கும், நம்மளுடைய தீராத கிரகங்கள் கூட நீங்கும் அப்படின்றது ஐதீகம். அந்த நேரத்துல சிவபெருமானுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீரு மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்வாங்க. மேலும் வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை போன்ற பூக்களால அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டுவாங்க சிவபெருமானுக்கு. கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கு அபிஷேகம் நடைபெறும். அவருக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீரு இது போன்ற பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. பிறகு பாத்தீங்கன்னா அருகம்புல் மாலை சாட்சி வில்வ மலரால அர்ச்சனை செய்வாங்க. நந்தி தேவரது தீபாராதனைக்கு பிறகு மூலவரான லிங்கம் இருக்கும், அந்த லிங்கத்துக்கு தீபாராதனை நடக்கும். இதுல சிறப்பான விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா நந்தியோட கொம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த கொம்புக்கு நடுவுல நின்னு அந்த தீபாராதனைய பாத்தீங்கன்னா அவ்வளவு தோஷமும் நீங்கி நமக்கு நன்மை அளிக்கும் அப்படின்றது சிவபெருமானின் வாக்கு. முடிந்தா ஒரு முறை நீங்க சிவபெருமான் கோவிலுக்கு போங்க. அந்த நந்திக்கு நடுவுல, அதாவது அந்த 2 கொம்புகளுக்கு நடுவுல அந்த தீபாராதனைய பாருங்க. அடுத்து உங்க வாழ்க்கையில கண்டிப்பான முறையில மாற்றம் நடக்குங்க. இந்த பிரதோஷ நாட்கள்ல மாலை 4:30 மணிக்கு பக்கத்துல இருக்கிற சிவாலயம் சென்று 5 எழுத்து மந்திரம் சிவாய நம, ஓம் நம சிவாய அப்படின்னு மனசார மனம் உருகி நம்ம வழிபட்டா மனசு அவ்வளோ திருப்தி அடைங்க. தீராத கிரகங்கள் நீங்கும். என்னுடைய குழந்தைக்கு படிப்பு வரல, குழந்தைக்கு திருமணம் ஆகல, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, எனக்கு கடன் தொல்லை நீங்கல, நான் வீடு கட்ட முடியல, நான் வண்டி வாகனம் வாங்க முடியல,
எனக்கு தொழில் வியாபாரம் முடங்கி போயிருக்கு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரதோஷ நாளில போய் சிவபெருமான ஓம் நம சிவாய அப்படின்னு மனசார சொல்லி நம்ம சிவபெருமான வேண்டும் போது தீராத கஷ்டங்கள் கூட தீர்ந்து போகுங்க. ஏன்னா நம்மள படைச்சவருங்க அவரு. நம்ம எவ்வளவு கஷ்டத்தை தாங்க முடியும்னு நம்மள படைச்சவருக்கு தெரியுங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வரும் பாருங்க, அந்த பிரதோஷத்துக்கு சிறப்பு அதிகம். சனி பிரதோஷம்னு சொல்லுவாங்க. அதுவே பாத்தீங்கன்னா கிருஷ்ண பட்சத்தில் வரும் பிரதோஷம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க. அது சனிக்கிழமை வந்தா கூடுதல் சிறப்புங்க. அதுதான் மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க. இந்த பிரதோஷ காலத்துல நம்ம போய் சிவனை ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு அந்த 4:30 இருந்து 6 மணி வரை போய் கோவில வலம் வந்து மனசார வேண்டி ஓம் நமசிவாயன்னு சொல்லி ஓதி வழிபட்டா 1 வருடம் கோவிலுக்கு சென்றால் என்ன பலனோ அந்த பலனை அந்த ஒரு நாளில அடையலாங்க. இது சிவபெருமானின் வாக்கு. அதிலும் சனி பிரதோஷம் அன்று நம்ம கோவிலுக்கு சென்று வழிபட்டா 5 வருடம் ஒரு சிவன் கோவிலுக்கு போய் நம்ம என்ன பயன் அடையுவோமோ அந்த பலனை அந்த சனி பிரதோஷம் அன்று அந்த ஒரு நாளில நம்ம அடையலாம். பிரதோஷ காலத்துல பாத்தீங்கன்னா பார்வதியுடன் கூடிய சந்திரசேகர் ரிஷப வாகனத்துல ஆலயத்தில் 3 முறை வலம் வருவதை பார்க்கலாங்க. முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும், 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையும் வலம் வந்தபடி கேட்க வேண்டுங்க. நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறையணிந்த பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் வேறு புண்ணியம் செய்ய வேண்டுமா உறவுகளே? இந்த பிரதோஷம் என்ன கிழமைகளில் வந்தால் என்ன பலன், என்ன மகிமை என்று பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வந்தா சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரதோஷத்திற்கு போங்க. சூரிய பகவான் அருள் கிட்டும். இந்த திசையினால வரும் துன்பம் விலகும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். நமக்கு தீராத கஷ்டங்கள் கூட தீர்ந்து போகுங்க. திங்கட்கிழமை வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. பிரதோஷத்தில் சோமவரம் பிரதோஷம்னு சொல்லுவாங்க. சந்திர திசை நடக்கும் இல்லையா, அந்த சந்திர திசை நடப்பவர்கள் அல்லது லக்னாதிபதியாக சந்திரனை கொண்டவர்கள் திங்கட்கிழமை அன்று நம்ம சிவன் கோவிலுக்கு சென்று வந்தா மன மகிழ்ச்சி, மன நிம்மதி கிட்டுங்க. அதாவது லைஃப் லாங் எனக்கு முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு மனசு ஹர்ட்டாவே இருக்குது அப்படின்ட்டு மன வலியோட இருக்கிறவங்க, எதையாவது நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்க இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மன மகிழ்ச்சி அடையும். அடுத்து செவ்வாய்க்கிழமை பார்ப்போம். இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துல செவ்வாய் திசை நடப்பவர்கள் அல்லது செவ்வாய லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று சிவாலயம் சென்று தரிசித்தா மனிதனுக்கு வரும் ருணம் மற்றும் ரணம் நீக்கக்கூடிய பிரதோஷம் இதுதாங்க. அதாவது செவ்வாயால வரும் கெடுபலன் நீங்கும், பித்ரு தோஷம் நீங்கும், கடன் தொல்லை தீரும். எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராய் இருந்தாலும் சரி, ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க. அதாவது சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்துல நீராடி வைத்தியநாதனை வழிபட்டால் வரும் ருணமும் ரணமும் நீங்கும் என்பது சிவவாக்குங்க. உண்மையிலேயே இந்த செவ்வாய் தோஷம் உடையவங்க செவ்வாய் பிரதோஷம் அன்னைக்கு எவ்வளவு வேலை முக்கியமா இருந்தாலும் இந்த சிவாலயங்கள்ல போய் பிரதோஷம் அன்னைக்கு, அதுவும் குறிப்பா செவ்வாய்க்கிழமை வர்ற பிரதோஷம் அன்னைக்கு நீங்க போய் கண்டிப்பான முறையில போய் வழிபடுங்க. லைஃப்ல முடியாத காரியங்கள் கூட முடியுங்க. அடுத்ததாக புதன்கிழமை வரும் பிரதோஷம் பார்ப்போம். புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதன்கிழமை அன்று பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி போனீங்கன்னா, புதன் யாரு? புதன் புத்தி. புதன்கிழமை அன்று போனீங்கன்னா நல்ல கல்வி கொடுப்பாங்க. நல்ல கல்வி வளரும், அறிவு வளரும், படிக்காத பிள்ளை கூட படிக்கும், அதிக மதிப்பெண் பெறுவாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா வியாழன் பிரதோஷம் பாத்தீங்கன்னா இதுதாங்க உண்மைக்குமே குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு திசை நடப்பவர்கள், குருவ லக்னாதிபதியாக கொண்டவங்க, இவங்க எல்லாருமே வியாழக்கிழமை பிரதோஷம் நடக்கும்போது கண்டிப்பான முறையில போங்க. குருவோட பார்வை இருந்தா குப்பையில் இருப்பவரும்
கலசத்திற்கு செல்லுவாங்க அப்படின்றது ஐதீகம். அந்த மாதிரி கிரக தோஷத்தால் ஏற்படுற தீமைகள் அப்படியே குறையுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளி. சுக்கிர திசை நடப்பவர்கள், சுக்கிரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க வெள்ளிக்கிழமை பிரதோஷத்திற்கு செல்லுங்க. கண்டிப்பான முறையில உறவு வளப்படும். கணவன் மனைவி பிரச்சனையா, கண்டிப்பான முறையில சீக்கிரம் கைகூடும். காதல் பிரச்சனையா, கண்டிப்பான முறையில திருமணம் வரை செல்லும். சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளி என்று பிறப்பவர்கள் கூட மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகாலட்சுமி யோகம் கிட்டுங்க. அதனால வெள்ளிக்கிழமை நீங்க கண்டிப்பான முறையில சுக்கிர திசை, சுக்கிரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க வெள்ளிக்கிழமை போய் சிவாலயம் சென்று வழிபடுங்க. லைஃப்ல நன்மை நடக்கும். சரிங்களா? அடுத்ததா சனிக்கிழமை. சனிக்கிழமை வர்ற பிரதோஷம் தான் உண்மையிலேயே மிகப்பெரிய பிரதோஷம், மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அத்தனை சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமை வரும் பிரதோஷம். எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்று கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது சிறப்பு. 7 சனி, அஷ்டம சனி நடப்பவங்க சனியினால வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு செல்லுங்க. கண்டிப்பா லைஃப்ல நல்லது நடக்குங்க. ஒரு சனி பிரதோஷம் சென்றா 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்குங்க. கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும், பஞ்சமா பாவமும் நீங்கும், சிவன் அருள் கிட்டும். கண்டிப்பா செல்ல வேண்டிய பிரதோஷங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கு 24 பிரதோஷங்கள் வரும். இந்த பிரதோஷத்துக்கு போக முடியாதவங்க கண்டிப்பான முறையில சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்கள்ல வர 8 பிரதோஷத்துக்காவது போங்க. ஏன்னா இந்த 8 பிரதோஷத்திற்கு சென்றாலே ஒரு வருட பிரதோஷத்திற்கு சென்ற பலன் கிடைக்குங்க. முடிந்தவரை அனைவரும் பக்கத்தில் உள்ள சிவாலயங்கள் சென்று எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனை வழிபடுங்கள். அனைவரது குடும்பத்திலும் நன்மை பெருகி மங்களம் உண்டாகட்டும். நன்றி உறவுகளே. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி உறவுகளே. ஓம் நம சிவாய. நான் உங்கள் கந்தனடிமை கார்த்திகா தர்மராஜன்.